ரயில்வேல வேலை பார்க்க அருமையான ஒரு வாய்ப்புங்க. குரூப் டி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேண்டியாங்கு எய்தலால் செய்தபம் ஈண்டு முயலப்படும்னு சொல்லுவாங்க. எதையுமே லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண நமக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணுங்க. எப்படி ட்ரெயின் ஒரு ஃபோக்கஸ்டாக போதும், அதே போல் நீங்களும் ஃபோக்கஸாக செயல்பட்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் 2.0 அப்படின்னு சொல்லி ரயில்வே குரூப் டியில் நாம் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். வரக்கூடிய மகளிர் தினத்து அன்னைக்கு இல்லையா, மகளிர் தினத்து அன்னைக்கு சிறப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் ஆகுது. ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாப் ஐஏஎஸ் அகாடமி கிளைகளில் ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். ஒரு 1000 rupees தான், அந்த ரேஞ்சில் தான் இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸு. ஆனால் கிட்டத்தட்ட 40 டெஸ்ட்டு வந்து இதில் இருக்கும். கிட்டத்தட்ட 22,000 காலி பணியிடங்களுக்காக ரயில்வே குரூப் டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட லாஸ்ட் டேட்டும் முடிய போகுது. சீக்கிரமே போய் அப்ளை பண்ணுங்கள். March 9 தான் அதோட லாஸ்ட் டேட்டு. இதில் கிட்டத்தட்ட 1000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேடருக்கு மட்டும் இருக்குது. சார் ரயில்வேல வேலை கிடைச்சா வெளியூரில் போய் தானே சார் வேலை பார்க்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நம்ம தமிழ்நாடு கேடருக்கு கூட உங்களால் வர முடியும். இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு இல்லையா, தமிழர்களுக்கு என்னங்க தகுதி இல்லை, தமிழெண்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலேன்னு சொல்லுவாங்க இல்லையா. தமிழனுக்கு வந்து தமிழ் உணர்வு இருந்தாலே போதும், இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய தரம் அவனுக்கு இருக்கும். ஸோ நம்ம குரூப் டி எக்ஸாம் நம்ம தமிழ் மொழியிலே எழுதவும் முடியும். ஒன்றும் இல்லைங்க, ரீசனிங், மேக்ஸு, அப்புறம் சயின்ஸில் கொஞ்சம் கொஷின், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதாங்க. மொத்தம் 100 கொஷின் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 minutes 1.5 hours டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டெஸ்ட் கொஷின்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஷிஃப்ட் பேசிஸில் டெஸ்ட் நடக்கும். ஒரு 4 to 5 months நம்ம நல்ல ப்ரிப்பரேஷனில் இருந்தாலே நம்மளால் குரூப் டி எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட் ஒரு சமீபத்தில் பாஸ் பண்ண ஒரு தம்பியை கூட கேட்டேன், எப்படி தம்பி நீ கிளியர் பண்ணான்னு கேட்டேன். அவன் 3 வார்த்தையில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது அவன் வந்து எப்படி ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகம் சொன்ன மாதிரி சொன்னன்ற மாதிரி அற்புதமான ஒரு வேர்டாக இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். வரக்கூடிய இந்த குரூப் டி தேர்வை எல்லாருமே எழுதி, குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணிகளுக்காக தமிழர்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃபோக்கஸாக எந்த தேர்வுக்கு தயாரானாலும் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த ஃபோக்கஸ் 2.0 குரூப் டி தேர்வுக்கான டெஸ்ட் பேட்சில் அனைவரும் இணைந்து மத்திய அரசு பணியான ரயில்வேல வேலை வாங்கணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.